ஹாய்ங்க. ஹாய் 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 ஹாய். ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஆ நான் உங்கள் சிவசக்தி பாஸ்கர். இயற்கையோடு இணைந்திருப்போம் சேனல்லேருந்து நான் உங்கள் சிவசக்தி பாஸ்கர். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ இறைவனை வாழ்த்தி வணங்குகின்றேன். ஓகே, இன்றைக்கி ஒன்று தாங்க, பிஸி லைஃப். ஒரே வார்த்தை, பிஸி 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 லைஃப்பை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி பிஸி லைஃப் தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸி, ஒவ்வொருத்தங்களும் பிஸி லைஃப் தானே. ஆமாம், ஒவ்வொரு துறைகளிலும் பிஸியாக தான் போய்ட்டுருக்கு. கரெக்டாக ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியாக போய்ட்டுருக்கோம். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக போய்ட்டுருக்கோம். கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்பை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும். ஓகே, சரிங்க, பிஸியாக இருங்க, நல்லா வேலை செஞ்சு கொடுங்க, நல்லா பேர் வாங்குங்க. பேர் வாங்கிட்டு நல்ல சேல்ரி இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் அதே சமயத்தில் நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன் இது போன்ற எல்லாத்தையும் அனுபவிங்க. உங்கள் குழந்தை குட்டிங்களும் நல்லா வச்சு பார்த்துக்கிங்க, சிறப்பாக வாழுங்க. ஓகே, எல்லாமே ஓகே தான். உங்கள் ரொம்ப பிஸியாக மட்டும் இருக்காதீங்க. ரொம்ப பிஸின்னா இப்போ பார்த்தாலும் நமக்காக நம்ம வாழாமல் போய்ட்றோங்க. மெயின் மேட்டர் நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்காக நாம் வாழவில்லை. நம்ம அந்த பொருள் வாழ்க்கையில் பொருள் சார்ந்த விஷயத்தை தேடி பொருளை நம்ம மேம்படுத்துவதற்காக, பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும், நம்ம குழந்தை குட்டிகள் இந்த சமுதாயத்தில் வந்து ரொம்ப ஆடம்பரமாக ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் நாம் நம்மை தொலைத்து விடுகின்றோம். இதுதான் மெயினாக இதுதான் நடக்குது. நம்ம தொலைச்சிட்டோம். ஓகே, நிறையா சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கும். ஓகே, நம்ம உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோமா? கேள்வி தான். நம்ம உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோமா? ஓகே, பார்த்துக்கவே இல்லை. உடற்பயிற்சி செய்ய மாட்டேன், யோகா மெடிடேஷன்லாம் செய்யவே மாட்டேன், மூச்சு பற்றிலாம் செய்ய மாட்டேன். அதெல்லாம் என்னன்னே தெரியாதப்பா. நான் யூடியூப்பில் பார்ப்பேன், அப்படியே ஸ்கோர் பண்ணிகிட்டே போயிருப்போம். அப்படியே டக்கு 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 டக்குன்னு யூடியூப்பில் ஸ்கோர் பண்ணிகிட்டே போய்ட்டுருப்போம். அதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? எனக்கு தேவை காசு போனால் என் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கணும். என் உடம்பை பார்த்துக்க எனக்கு தெரியாதா? நான் தான் நல்லா சாப்பிட்றேன், முறையாக சாப்பிட்றேன், அது போதும்பா. இது ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது நம்மை முதல்ல செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த உலகத்தை நீங்கள் எப்படி ஒரு ஆடம்பரத்தையும், நல்ல ஒரு வாழ்க்கை, ஆடம்பரங்கிறத விட ஒரு உயர்ந்த ஒரு நிலையை இந்த உலகத்துக்கு காட்டணும். உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிலையை நம்ம காட்டணும். நம்மளும் வாழ்கிறோம், நம்ம சந்ததிக்கு நம்மளை வாழ வைக்கிறோன்னு மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு எண்ணம் தான், நல்ல ஒரு நோக்கம் தான். அது இல்லைங்கள. ஆனால் நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது உடல், மனம், ஆன்மா, மூன்றுத்தையும் பிரிச்சிங்க. இது எப்பவுமே உங்களை பிரித்து பாருங்கள். உங்களை உடலாக பாருங்கள். முழு உடம்பும் உங்களது தான். கடவுள் கொடுத்தது பொக்கிஷம். சிறு குழந்தையெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தீங்க. இப்போ ஆரோக்கியமாக இருக்கீங்களா? நல்லா தூங்குறீங்களா? இது நிம்மதியாக இருக்கீங்களா? சின்ன குழந்தைகள் ஸ்கூல் பருப்பு எவ்வளோ ஜாலியாக இருக்கும், காலேஜ் பருப்பு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதே குடும்பம்னு வந்தால் ஏங்க நம்ம ஜாலியாக இருந்துட்டோம்? அந்தளவுக்கு ஜாலியாக இல்லைங்க. ஜாலியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் இல்லை. நீங்கள் உங்கள் உடலை நீங்கள் எந்தளவுக்கு சிறப்பாக வச்சு பார்த்துக்கிறீங்க? உடற்பயிற்சி செய்யணும், ஆசனங்கள் செய்யணும். நிச்சயமாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் செய்யுங்க. இல்லைப்பா, நான் ரன்னிங்கில் போயிட்டு வரேன். காலையில் ஓடுவேன், அப்படியே ரன்னிங்கில் ஓடிட்டு வந்துடுவேன், என் வேலையை பார்த்து. இல்லைப்பா, எனக்கு நானும் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னா ஓகே, சந்தோஷம். இல்லைப்பா, நான் என்னால் செய்ய முடியலப்பா அப்படின்னா நீங்கள் தயவு செய்யுங்க. தயவு செய்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள். என் அன்பானவர்களே, என் பிரியமானவர்களே, என் சக தோழர்களே, என் அம்மா அப்பாக்களே, என் தங்கைகளே, தயவு செஞ்சு நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஸ்டார்ட்டாக சொல்கிறோம். உடற்பயிற்சி, தியான பயிற்சி, உடல் பயிற்சி, தியான பயிற்சி, அப்புறம் என்ன அப்புறம் மூச்சு பயிற்சி. இது எதுக்கு தெரியுமா தேவைப்படுது? உடலை கவனித்துக்கொள்ள உடற்பயிற்சி, நம் மனதை கவனித்துக்கொள்ள தியான பயிற்சி, நம்ம உள்ள உறுப்புகளை நம்ம சீராக சிறப்பாக, அதாவது நாடி நரம்புகள் 32,000 நாடிகள்ன்றாங்க, 72,000 நரம்பு மண்டலங்கிறாங்க, ஏதாச்சும் சொல்கிறாங்க. பட் நம்ம அதெல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அதுக்கு நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அது ஆரோக்கியத்தை கொடுத்தா தானே நம்ம சிறப்பாக இயங்க முடியும். அதுக்கு தான் மூச்சு பயிற்சி இருக்குது. என் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதில் நாடி சுற்றி, நாய்கதி,
பிராணாயாமம் இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சு என் குருமார்கள் வழியில் நான் கற்றுக்கிட்டது நான் செஞ்சிட்ருக்கேன். என் உடம்பு, என் மனம், என் உடல், மனம், ஆன்மா இது 3 சிறப்பாக ஒரே நேர்கோட்டில் நான் அமைச்சிட்டு போயிட்டுருக்கேன். நான் நல்லா இருக்கேங்க, சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா எனக்கு கடவுள் எதை தரணும் சிறப்பாக தந்துட்டுருக்காரு. என் மனசை அமைதியாக்கிட்டு என் மனசை அமைதியாக்கிட்டு நான் ஒடியாரல. ஆனால் எனக்கு என்ன தேவையோ என்னை நோக்கி அது வந்துட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு தயார்படுத்தி வச்சுருக்கேன். என்ன நான் தயார்படுத்தி வச்சுருக்கேன். அந்த வழிமுறைகளை நான் அன்போடு கனிவோடு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இதை சொல்கிறது என்ன விஷயம்னா, உடற்பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் கற்றுக்குங்க. யூடியூப்பில் கற்றுக்குங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வீடியோ போடுறாங்க. அதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உடற்பயிற்சி மறுபடியும் குழப்பிடுறாங்களே, சாரிங்க. உடற்பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் இன்னும் சிறப்பாக வாழ்வீங்க. நீங்கள் யாருங்கிற உண்மை தெரியும். தியான பயிற்சிலாம் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் செய்யுங்க. 20 நிமிஷம் ஆக்குங்க. 30 நிமிஷம் போக 1 மணி நேரம் ஆக்குங்க. டைம் கிடச்சுன்னா 2 ஹவர்ஸாக ஆகி பாருங்கள். ஒரே ஒரு டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி 2 ஹவர்ஸ் தியானம் பண்ணி பாருங்களேன். தியானம் இல்லைங்க, 2 ஹவர்ஸ் பண்ணுறது பேர் தவம். நீங்கள் செய்ய போகிறதுக்கு பேர் தவம். தியானத்திலிருந்து தவத்துக்கு மாறுங்கள். உடற்பயிற்சி செய்து உடலை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சு பயிற்சி செய்து உள் உறுப்பு நாடி நரம்புகளை கம்பீரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். நீங்கள் உங்களுக்குள்ள சந்தோஷமாக்கணும். தூங்குறப்ப நீங்கள் நிம்மதியாக தூங்கணும், சந்தோஷமாக தூங்கணும். உங்களுடைய தூக்கம் உங்களுக்கானதாக இருக்கணும். உங்கள் சூழ்நிலைக்காக இருக்கக்கூடாது. உங்கள் சூழ்நிலைகள் உங்களை போட்டு பெரட்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் தூக்கத்தில் வந்து போட்டு பெரட்டி இருக்கு. 12 மணி நேரம் ஓடுறீங்க. 12 மணி நைட்டு மட்டும் ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த நைட்டு டைமும் தூங்க மாட்டீங்க. பிஸியாக தான் இருப்பீங்க. பிஸியாக ஓடி ஜோலி முடிஞ்சிடும். நம்ம தாத்தா படிக்கலாம் விவசாயம் பார்த்தாங்க. பகல் நேரத்தில் போவாங்க, கழனியில் வேலை பார்ப்பாங்க, நாற்று நடுவாங்க, பயிர்களை நல்லா வச்சு பார்த்துப்பாங்க. விவசாயத்தை சிறப்பாக பார்த்துட்டு வந்தாங்க. சந்தோஷமாக தூங்கினாங்க, நிம்மதியாக தூங்கினாங்க. நம்மளை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கார்ப்பரேட் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்ம இப்படி தான் வாழ போகிறோமா? நீங்கள் வாழுங்க. அதாவது உங்களை அறிஞ்சு நீங்கள் வாழுங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். நான் என்ன வந்து உங்களை வாழக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல. நீங்கள் உங்களை தன்னை அறிவதற்கு ஒரு கேடு இல்லை. தன்னை உணர்ந்தவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தன்னை உணர்ந்தவன் எதாக இருந்தாலும் சரி, தன்னை உணர்ந்த ஒரு நிலையில் தன்னை உணர்ந்த என்ன, தனக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர்வது, தனக்குள்ளே இருக்கும் தான் என்ற தன்மை உணர்வது, நான் என்ற விஷயத்தை அழிப்பது. நான் என்ற விஷயம் நம்மளை ரொம்ப பாடப்படுத்திட்டு இருக்கு தெரியுங்களா? அன்பாக சொல்கிறேன். நான் கூட்டி பாருங்கள். தலைக்கணம், ஆணவம், தீமையர் எல்லாம் பிடிச்சிக்கிங்க. அது சைத்தான். நான் என்ற விஷயத்துக்குள்ளே நம்ம அதிகமாக எடுக்க நான் தான் செஞ்சேன், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட அரசியல்வாதி தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பொலிட்டிஷியன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பணக்காரன் தெரியுமா, நான் நினச்ச எதுனா செஞ்சுட்டு போவேன். நீங்கள் எது வேணால் செய்யலாங்க. தவறுகளை செஞ்சு கர்ம வினைகளை கூட்டி விட்டுருவீங்க. உங்களுக்கு நீங்களே கர்ம வினைகளை உருவாக்கி விடுவீர்கள். இந்த ஜென்மத்தில் உங்கள் பிள்ளைங்க அந்த கர்ம வினைகளை அனுபவிக்க போகிறது. அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் பிறந்து அந்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறது பாடாக போட்டுட்ருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் அடுத்த டைம் நீங்கள் பிச்சைக்காரனாக பிறக்கிறது அந்த கடவுள் வழி வகுத்துருவோம். பிச்சைக்காரனாக பிறந்துருவீங்க. உனக்கு கடவுள் சொல்கிறார், உனக்காக ஒரு ஜென்மம் கொடுத்துருக்கின்றேன். அந்த ஜென்மத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவருக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு நிமிஷம் ஸ்கேன் பண்ணுறாருங்க. தெரியுங்களா அது உங்களுக்கு? கடவுள் நம்மை ஸ்கேன் பண்ணுறாரு. இவன் எப்படி வாழ்ந்துட்டுருக்கான், இவனுக்கு ஒரு பிறப்பை கொடுத்துருக்கோம். இவன் வந்து இல்லை, இவனுக்கு வந்து நான் பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தேன். ஆனால் இவன் சுயநலத்தில் தான் நல்லா வாழ்கிறங்கிற ஆடம்பரத்தில் மற்றவங்க பல குடிகளை கெடுத்து வீணாக்கிட்டான். அடுத்த பிறகு இவன் கொடுக்குறப்ப ரோட்டில் பிச்சை எடுக்கிற ஒருத்தரை நான் மாற்றிடுவையா அப்படின்னு மாற்றிடுறாங்க. எல்லாமே சீர்கெட்டு போகுது. நம்ம வந்து பிறப்பை எப்படி வந்தோங்கிறது நமக்கு தெரியுமா? நம்ம வந்தோன்னே நம்ம தாய் தந்தையரை கால்குலேட் பண்ணுறோம். கடவுள்ன்ற ஒரு விஷயந்தான் நம்மளை வந்து 3 மாத குழந்தை ஒரு பிண்டத்தில் ஒரு தாய் தந்தையர் இணைந்து செக்ஸுவல் லைஃப்பில் இணைந்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். அந்த குழந்தை வந்து ஒரு பிண்டமாக இருக்கின்றது. அந்த பிண்டத்துக்குள்
3வது மாதம் கரெக்டாக 3வது மாதம் 90 நாளில். அது வரைக்கும் சும்மா ஜட பொருளாக தான் நம்ம இருக்கோம். கை கால் வளர்ந்துருக்கும், மனசு கை கால் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும், இதயம் வளர்ந்துருக்கும், லைட்டாக ஒரு சின்ன பிண்டம், அவ்வளோதாங்க. அதை இயக்குவதற்கு ஒரு ஆன்மா தேவைப்படுகிறது. இறந்து போனவர்களை ஒரு லிஸ்ட்டில் இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் எங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. அதாவது ஆவி உலகம்ன்றது, அந்த ஆவி உலகத்தில் அது ப்ரொமோஷன் அடைஞ்ச ஆன்மாக்களை தூக்கி அந்த பாடிக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த அம்மா கருவறைகளை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சடனாக உள்ளே போய் வந்துப்பார் அவர் தலைவர். ஊந்த உடனே தான் அவருக்கு தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி அந்த பழைய ஞாபகங்களும் அந்த ஆன்மாவுக்கு வரும். ஒரு 3 மாத குழந்தைக்குள்ளே உள்ள அந்த ஆன்மா உள்ள சொருகின உடனே உள்ளே போய் சேர்ந்த உடனே பழைய ஞாபகம்லாம் வரும். நம்ம அப்படிலாம் பண்ணோமா, இப்படிலாம் பண்ணோமா, அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட பல ஜென்மங்கள் இருந்த அந்த நிலை ஒரு ஞாபகத்துக்கு வரும். பல ஜென்மங்கள் முன்னாடி இறைத்தன்மையில் தான் நம்ம இருந்தோம். அந்த கடவுள் தன்மையில் இருந்தப்போ நம்ம ஒரு அருட்பெருஞ்சோதி, மாபெரும் ஜோதி அவர்கிட்ட நம்ம இருந்திருக்கோம். அவர்கிட்ட எல்லோரும் மன்றாடி கேட்டு ஜோதி நிலையில் நம்ம ஆனந்தமாக அந்த இறை உலகத்தில் அற்புதமாக நான் இருந்தேங்க. ஆமாங்க, எல்லோரும் அவர்கிட்ட இறைவன்கிட்ட கேட்டு நான் பிறவி எடுக்கணும், எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழ்ந்து பார்க்கணும், பூமியில் வாழ்ந்து பார்க்கணும் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட கேட்டு நம்ம பிறவி எடுக்க ஆரம்பித்தோம். எடுத்துகிட்ருக்கோம் எண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது ஒரு எண்டிங்கே இல்லைங்க. நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? கேட்குறேன், எத்தனை ஜென்மங்கள் நீங்கள் எடுத்துருக்கீங்க? நான் எத்தனை ஜென்மம் எடுத்துருக்கேன் எனக்கு தெரியுமா? தெரியாது, எதுவும் தெரியாதுங்க. இது நம்ம வாழ்க்கையே ஒரு சித்து விளையாட்டு, அவ்வளோதான். இது நம்ம வாழ்க்கை நம்மளை போட்டு ஒரு பொம்மை மாதிரி விளையாண்டுட்ருக்கோம், அவ்வளோதான். ஆடம்பரத்தில் விளையாடுறோம், அமைதியாக விளையாண்டுட்ருக்கோம், அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கிறதுல நல்லா தான், ஓகே தான். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எந்த தவறும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மத்தில் நீ பாஸ். அதே அடுத்தபடி ஒரு கட்டம் மேலே போய் நான் யாருக்காவது எதாவது செய்யணும்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் பொது வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து அடுத்தவர் கொடியை கிடைக்கும் வேலைகளை யாரும் செய்யாதீர்கள். அது மிகப்பெரிய பாவம். நமக்கு என்ன கிடைத்திருக்குது? இன்னும் 3 வேளை சாப்பாடு கிடச்சிருக்கா? நமக்கு ஒரு வருமானம் கிடச்சிருக்கா? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா? அதையும் பாருங்கள். சமுதாயம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது நல்லது செய்யுங்க அப்பா. தயவு செய்து இந்த சமுதாய உலகத்தில் ஏதாவது நல்லது செய்யுங்க. சமுதாயம் அதுவும் நம்ம குடும்பம்தான். சமுதாயம் என்பதும் நம்ம குடும்பம்தான். அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. கரெக்டாக எப்படி ஒரு பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு மாவட்டம் ஆகிறதோ, பல மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு ஸ்டேட்டு எல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நான் அதில் பல மாவட்டங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டேட்டும்பாங்க. மாநிலமா? ஸ்டேட்டுனா மாநிலம், ஓகே. அதுபடி நம்ம பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு சமுதாயம். ஒருவருக்கு கஷ்டம் ஒன்று வந்தால் உங்களுக்கு இருக்கின்றது என்றால் அதில் ஒரு 100% ஒரு வருமானம் வச்சிட்டிங்கன்னா 10% கொடுங்க. 10% கொடுத்து அவங்க அந்த ஸ்டேஜை அவங்களுக்கு வறுமையை கொஞ்சம் போக்க முடியும், அந்த பசியை போக்க முடியும், செஞ்சுருங்க. மனுஷங்களை செய்ய முடியலையா? இருக்குது, எறும்புகள் இருக்குது. வெளியே போய்ட்டு இது வாங்க, பேர் என்ன, இருங்க, சாரி இது வெள்ளத்தில் என்ன செய்வோம்? வேர்க்கடலை ஒன்று செய்வோம் இல்லை, கடலை மிட்டாய் வாங்கி ஒவ்வொரு இடத்துல வெளியே நிறைய இடத்துல வைங்களேன். அது 100கணக்கான எறும்புகள், 1000கணக்கான எறும்புகள் சாப்பிடும். ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு ஆன்மாக்கள். நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு ஆன்மாக்கள். நீங்கள் ஒரு 10 ரூபா கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆன்மாக்களை நீங்கள் உதவி செஞ்சதுக்கு அர்த்தம். 1000 ஆன்மாக்கள் வயிறார சாப்பிட்டுட்டு அவன் நல்லா இருக்கட்டும் கடவுளை, நல்ல முறையில் அவனை வாழ வைங்க கடவுளை வேண்டிட்டு போவோம். காக்கா நான் எப்படி சொல்கிறேன்? காக்கா நம்ம முன்னோர்கள் சொல்கிறோம், முன்னோருக்கு சாப்பாடு வச்சுருக்கோம். எப்போ வைப்பாங்க நம்ம? அது சொல்லுங்க. விரதம் பண்ணுவோம், விரதம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அழுட்டு போயிட்டு கா ஒரு பொடி சோறு, அவ்வளோதான் செய்யுங்க. காகத்திற்கு அடிக்கடி சாதம் வையுங்கள், எறும்புகளுக்கு இது கொடுங்க. எனக்கு வசதி இருக்குப்பா, நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யணும், அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்ய உங்கள் குடும்பம் சீரும் சிறப்பமாக வளத்தோடு நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்குமுங்க.
உங்கள் குடும்பம் முன்னேற்றம் அடையும். உங்கள் சந்ததி உங்கள் பெயரை சொல்லும். உங்கள் சந்ததிக்கு என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ நல்ல குணங்களை கொடுங்க. நற்குணங்களை கொடுத்துட்டு எப்படி வாழணும் வேண்டும் என்பதை கொடுங்கள். தயவு செய்து கொடுங்கள். நீங்கள் பிஸியாக இருந்து வாழ்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் பிஸியாக தான் வாழும். அவ்வளோதான். தயவு செய்து பிஸி என்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு அமைதியோடு வாழுங்க. அந்த பிஸி என்ற வாழ்க்கையை அமைதியாக வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் வாழாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ சரி, இத்தோடு இந்த பிஸி என்ற வாழ்க்கையை நான் நிறைவு செய்கின்றேன். தயவுசெய்து நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். என் அன்பானவர்களே, தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருமாறு விரும்பி கேட்குறேன். நான் ஏதாவது ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் நிறைய இடங்களில் வேலைக்கு போயிருக்கேங்க. நான் பெரிய அதெல்லாம் கிடையாது. ஆனால் செய்கிறதுல கடவுள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருவார். இவன் மூலிமா, என்ன மூலிமா அது டக்குன்னு அதை பிடிச்சிப்பாங்க. பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கில் இருக்கட்டும், நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கு என்னை பார்த்து கற்றுப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. அது நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம வெட்டியாக வெளியே அங்கே தான் பேசுகிறோம். நம்மளை ஒரு பெரிய அளவு ஊதியமாக தான் பார்க்குறாங்க. சரி, நம் மக்கள், நம் இனம் சமூக வலைதளத்தில் இருக்கின்றார்கள். அவங்க சமூக வலைதளத்தில் மூழ்கி இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம போதிப்போம் என்று இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். தொடர்ந்து பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேங்க. சரிங்க. அதிகமாக டைம் போச்சுன்னா நம்ம அப்லோடு பண்ணுறதுலாம் சிரமமாகும். அதனால் நான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் திருவடி பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். நீங்கள் நன்றாக சிறப்பாக வேண்டும். சொல்ல விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. எனக்கு அது போதுங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் திருவடி பாதத்தை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் தெய்வமாக பார்க்கின்றேன். என் தெய்வம் ஐயப்பன் மட்டுமல்ல, என் வீடியோக்களை பார்க்கும் அத்தனை பேரும் ஐயப்பன் தான். நன்றி, வணக்கம்.